அன்பு உலகளாவிய பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய அரசியலாக இருக்கட்டும், உள்ளூர் அரசியலாக இருக்கட்டும், உலக செய்திகளாக இருக்கட்டும், செய்திகளை பிரத்யேக பாணியில் தனக்கே உரிய வல்லமையுடன் அழகாக தொகுத்து தருவதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர் டெல்லி திரு ராஜகோபாலன்ஜி அவர்கள். ஜி வணக்கம், உங்களை வரவேற்பது. நமஸ்தே, வணக்கம், நமஸ்காரம். ஜி, எப்பவுமே நீங்க தர எல்லா தகவல்களுமே பிரத்யேகம். குறிப்பா தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்களின் சந்திப்பின் பின்னணி குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஜி. அது மிக மிக முக்கியமான சந்திப்பு. அகில உலக அரசியலையும் சரி, அகில இந்திய அரசியலையும் சரி, அமித்ஷாவிடம் பல விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டார். பயிற்சி பெறக்கூடிய முதலமைச்சர். இன்று காலை கூட நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். இன்று வேர்ல்டு போட்டோகிராஃபர்ஸ் தினம். அவரே கேமராவை வைத்துக் கொண்டு அவருடன் பயின்ற போட்டோகிராஃபரை வச்சுன்னு ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு குவிக்கா ஜென்சி சீஃப் மினிஸ்டர் கூட சொல்லலாம். அவர் அமித்ஷாவிடம் 1 மணி நேரம் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு பேசியது அமித்ஷாவிற்கு ஒரு ஒரு குச்சியாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் டெல்லியிலிருந்து சென்னையிலிருந்து அமித்ஷா அவர்கள் நேரடியாக சில்லுகுரி சென்று விட்டார். டெல்லிக்கு நாளை மறுநாள் தான் வர இருக்கிறார். அப்பொழுதுதான் என்ன என்று தெரியும். ஆனாலும் அமித்ஷா அவர்கள் 1 மணி நேரம் பேசியதில் அவருடன் கூட பயணம் செய்த ஓரிரு சிறப்பு உதவியாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அவங்க தான் ஒரு பிரைவேட் செக்ரட்டரி, பிரைவேட்லேருந்து பிரைவேட் செக்ரட்டரி, அவர் கவர்மெண்ட் அஃபீஷியல் இல்லை. அவரிடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் அழகாக சொன்னார், அமித்ஷா குஷியாக இருக்கிறார் விஜயை பார்த்த பிறகு. காரணம் என்ன என்று கேட்டால், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நதி நீர் பிரச்சனையை நரேந்திர மோடி அவர்கள் தீர்த்து தருகிறேன் என்ற உத்தரவாதம் சொல்லி இருக்கிறார். 3-4 வருடங்களில் அந்த நதி இணைப்பு நடந்து விட்டாலே தமிழகத்தினுடைய காவிரி பிரச்சனை பர்மனண்டா தீர்ந்துவிடும். அது நரேந்திர மோடிக்கு கை வந்த கலை. அவர் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, பிரதமரான பிறகும் சரி, நர்மதா வாட்டர் டிஸ்பியூட் வித் மத்திய பிரதேஷ், குஜராத் ரெண்டும் அதை அவர் சால்வ் பண்ணார். தீஸ்தா ரிவர்னுட்டு பங்களாதேஷ்ல இருந்து வருது வெஸ்ட் பெங்காலுக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்து அதை சால்வ் பண்ணார். ரவி பியாஸ் வாட்டர் ட்ரிபியூனல் ஒன்று இருந்தது, எது பஞ்சாப் ஹரியானாவுக்கு சண்டை, அதை சால்வ் பண்ணார். இப்பொழுது கர்நாடகாவினுடைய முதலமைச்சரையும் ஒரு ஆன்போர்டு எடுத்துட்டு ஒரு மாபெரும் திட்டத்தை நரேந்திர மோடி வரையறுத்திருக்கிறார். அதைத்தான் இன்று அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டத்தில் தெரிவித்தார். ட்ரக்குக்கு அப்புறம் இந்த வாட்டர் பிரச்சனை தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது என்பதனால் தங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். பி குரு தமிழ் ஊடகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு ஒரு நற்செய்தி என்ன என்று கேட்டால், CR பட்டேல் என்று சொல்லக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர், அவர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் மிக 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 நெருக்கமானவர். குஜராத்துக்காரர். பாரதிய ஜனதா கட்சி 3 முறை வெற்றி பெற்றதற்கு அவர் தான் காரணம். அவர் தான் ஸ்டேட் பிரசிடென்ட் இருந்தார். அவர் இப்பொழுது யூனியன் வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர். அவரிடம் இருந்து அமித்ஷா சில விஷயங்களை தெரிந்து கொண்டார் 4 நாட்களுக்கு முன்னதாக. அதை மனதில் வைத்துக் கொண்டு தான் அமித்ஷா காவிரி பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கடிக்கலாம் என்று சொன்னார். அதைத்தான் விஜய் அவர்களும் கர்நாடகாவிற்கு சென்று சிவகுமாரை பார்க்க துணிந்தார். ஆக மொத்தம் விஜய்க்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு புது ஏற்பாடு என்ன என்று கேட்டால், ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட். கூடிய விரைவில் கண்டிப்பாக இந்த காவிரி பிரச்சனையும், மேகதாது பிரச்சனையும், முல்லை பெரியார் பிரச்சனை 3மே சால்வ் ஆயிடும் அந்த இந்த நதி நீர் இணைப்பினால். அதை நினைக்க கூடாது என்று காங்கிரஸ் இருந்தது. காரணம் சண்டை போட்டுனே இருக்கட்டுமேன்னுட்டு ஒரு பேட் இன்டென்ஷனோடு இருந்தது. ஆனா இவங்க பிஜேபி அரசாங்கம் இதை புரிந்து கொண்டதனால் தமிழகத்தில் ஒரு புது முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். போக போக தெரியாது. அதற்கு வேர்ல்டு பேங்க் கூட கடன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர பி குரு தமிழ் நேயர்களுக்கு ஒன்று, இன்று காலை ரிசர்வ் பேங்க் கவர்னர் மல்ஹோத்ரா அவர்கள் முதலமைச்சரை பார்த்து சில முக்கிய அதிகார விஷயங்களை அமித்ஷா ரெக்வஸ்ட் பேர்ல அவர் இங்க பார்த்திருக்காரு. நிர்மலா சீதாராமனும் சஞ்சய் மல்ஹோத்ராவை பார்க்க சொல்லியிருக்காங்க. பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண போது மத்திய அரசாங்கம் உள்பட என்பதைத்தான்
தங்களுடைய நேயர்களுக்கு சிறப்பாக சொல்ல ஆசைப்படுகிறேன். சார், முக்கியமா தொகுதி மறுவரை பிரச்சனை அந்த இஷ்யூஸ்ல விஜய் திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசுறாங்களே சார். அது ஒரு தவறான கருத்து. அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. இருப்பினும் விஜய் ஒன்றும் பல்ட்டி அடிக்கவே இல்லை. அதுல நோ, விஜயனுடைய நிலைப்பாட்டை தீவிரமாக சட்டமன்றத்தில் சொன்னதை தவிர தனிப்பட்ட முறையிலும் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் விஜய் அவர்கள் படித்து காண்பித்தார். அது பல்ட்டி அடிக்கலாம் ஒண்ணு இல்லை. ஒண்ணு, தமிழ்நாட்டுக்கு 20 சீட் எக்ஸ்ட்ரா வருதுங்கிறத புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா சட்டசபையில ஒரு தீர்மானம் வந்ததும் அந்த தீர்மானத்தில் பேசியதும் உண்மைதான். குறிப்பாக கணேஷ்குமார் போன்றவர்கள் பேசியதும் உண்மைதான். கணேஷ்குமார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேசியதனுடைய அர்த்தத்தை விஜய் உள்வாங்கி கொண்டு தான் அமித்ஷாவுடன் பேசும் பொழுது அதை ஒரு சில பார்வையாளர்கள் மூலமாக திருத்தி கொண்டார். விஜய் செய்தது சரி என்று தான் பலர் கூறுகிறார்கள். ஓகே சார், இது அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கர்நாடகால இருந்து வர மேகதாது அணையா இருக்கட்டும், இல்லைன்னா காவிரி தர மறுத்த விஷயமாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு பேச தொடங்கி இருக்கலாம். ஏன்னா எல்லா முதலமைச்சர்கள் மாநாடு நம்ம சொல்ற மாதிரி கிடையாது. அவருக்கு என்ன எப்படி போகணும்னு சுகமாக செட்டில் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது ஏன் கண்டனத்தை தெரிவிக்கணும்? என்ன ராகுல் காந்தி அவரு விஜய் தமிழகத்திலிருந்து 3 கொலைகள் செய்யப்பட்ட பிறகு கர்நாடகாவில் காடு பகுதிகளில் ஏன் ராகுல் காந்தி இது வரைக்கும் ஒரு மௌனம் சாதிக்கிறார்? ஒரு துக்கம் சொல்ல அவர் கண்டனம் தெரிவிக்கலையே, நீங்க விஜய் கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்றீங்க. அதுதான் ஒரு பின்னணியாக நான் பார்க்கிறேன். சார், கர்நாடக முதலமைச்சருடன் விஜய் என்ன பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா பக்கத்துல அமர்ந்திருந்தாங்க. அவர் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு பாக்குறாரு. கர்நாடகாவிலும் பாஜக எதிர்த்த அரசு காங்கிரஸ் அரசு, தமிழகத்திலும் பாஜக எழக்கூடிய அரசு விஜய்க்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது. அதனால காங்கிரஸ் வர்சஸ் காங்கிரஸ் இருந்ததுனால விஜய் அவர்கள் காங்கிரஸை கட் பண்ணிட்டு ராகுல் காந்தியை விட்டுட்டு நேர பேசலாமே தான் கர்நாடகாவுக்கு போகிறதுக்கு கூட தயாராக இருந்தார். கர்நாடகாவுக்கு வராதேன்னு சொன்னது நம்ம சிவகுமார் தானே. ஆக மொத்தம் அவர் பேசியதில் ரகசியமே ஒண்ணு, ஓப்பனா தானே பேசுறாரு. விஜயிடம் ஒரு வெளிப்பட்ட தன்மை என்ன என்று கேட்டால் நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேங்கிறத ப்ரூவ் பண்றாரு இல்லையா? அதனால்தான் சட்டசபையினுடைய லைவ் ப்ரொசீடிங்ஸ் வருது. சார், தொடர்ந்து நம்ம பாக்குறோம் சட்டசபையுடைய லைவ் ப்ரொசீடிங்ஸ் நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்போது சில இடத்துல ரொம்ப நகைப்புக்குரியதா ஒரு பாட்டு பாடுறாங்க, சில இடத்துல ஆரோக்கியமான விவாதங்கள் வருது. இருந்தும் கூட அமைச்சர்களாக இருப்பவர்கள் புதியவர்கள் அவர்கள் இன்னுமே கூட கொஞ்சம் ஆரோக்கியமான விவாதங்களை முன்வைக்கணும்னு பாக்குறீங்களா சார் தமிழக சட்டசபையில? நீங்க நாடாளுமன்றத்தில் பதவியேற்கும் பொழுது உதயநிதியினுடைய சாட்சியாக பதவியேற்கிறேன் என்று திமுக எம்பிக்கள் பண்ணும் பொழுது நாடாளுமன்றத்தை கேலியா பண்ணலையா? அவங்க பாடல் என்பது புதுசு இல்லையே. அது நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி இளங்கி ரத்தத்தை நாம் பாராட்ட வேண்டும். அவர்களதான் ஒரு ஹீட்டட் டிபேட் நடுவில் ஒரு ரகசியமாக ஒரு நூதனமாக பாடி அந்த ஒரு சிரிப்பாலைகளை ஏற்படுத்துகிறார்கள். அது இருக்கு. ஆனா இது ஒரு புது முறை. தமிழகத்தினுடைய மக்கள் இப்போ ரீல்ஸ் எல்லாம் பார்க்காத இப்ப சன் டெலிவிஷனுடைய திமுகவுடைய கலைஞர் டெலிவிஷனுடைய ரேட் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா எல்லாருமே இப்ப சட்டசபையை பார்க்கறதுனால ஒரு மாபெரும் திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், இன்றைக்கு சட்டசபையில இந்த மின் வாரிய சம்பந்தமான அந்த மானிய கோரிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. உதயநிதி அவர்களும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் காரசாரமான ஒரு விவாதங்களை மேற்கொள்றாங்க. இதுல முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருடைய பேரும் அடிபடுது. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி நன்றாக பேசினார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கமாண்ட் ஓவர் த சப்ஜெக்ட் நன்றாக வெளிப்பட்டது. நிர்மல்குமார் நல்லா பேசினார். ஆக மொத்தம் இந்த டோகாட்டாக்கி என்று இந்தியில் சொல்லுவார்கள், அதாவது டிக் ஃபார் டேக், வாதம் பிரதிவாதம். அந்த வாதத்துக்கு செந்தில் பாலாஜியினுடைய அது இனி வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், பல நாட்களாகவே அவர் தாவேகாவில் சேர்கிறார், அதிமுகவில் சேர்கிறார், பாஜகவில் சேர்கிறார் என்றெல்லாம் ஒரு வதந்தி இருந்ததே. அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இன்று அவர் பேசினாரோ என்ற அச்சம் எனக்கு வருகிறது. போக போக பாருங்க, செந்தில் பாலாஜியினுடைய பேச்சை நிறைய பேர் வரவேற்றாங்க. அதே மாதிரி நிர்மல்குமாருடைய பேச்சு வரவேற்றாங்க. இப்ப இதுல ஒரு பெரிய தர்ம சங்கடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடுறது அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் என்று சபாநாயகர் சொன்னாலும் அது இப்ப நம்ம 2 பேரும் போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஊடகத்துக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு யாரு? சபாநாயகர். அது அவங்க வரணும்னு தானே விரும்புறாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நீங்க அது லோக்சபால இதே மாதிரி பிரச்சனை இருக்குது.
ராஜ்யசபாலையும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குது, சட்டசபையிலும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்க பேசிட்டு அப்புறம் வித்ட்ரா பண்ண முடியாது. நீங்க எக்ஸ்பெஞ்ச் பண்றேன்னா குறிப்பில இருந்து ஷார்ட் ஹேண்ட் எழுதி டைப்ல இருந்து எடுத்துடலாம். ஆனா ஆன்லைன் போயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அது திமுகவிற்கு எதிராக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சார், நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா நீங்க டக்குன்னு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா சினிமால பேசுற பஞ்ச் டைலாக் மாதிரி நான் எடுப்பேன் எடுக்கலாம், நான் யோசிச்சு முடிவு செய்வேன், அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ரீதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை நோக்கி இந்த வார்த்தைய சொல்லியிருக்காரு. அதுக்கு தொடர்ந்து அமளிது மொழி நடைபெற்று கொண்டிருக்கு சட்டப்பேரவையில. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த 3 கோப்புகளை அது வந்து எல்லாருமே ஒரு டைமிங் என்று சொல்வார்கள். எந்த சமயத்தை எது பண்ணணும்னு இப்போ உங்க குடும்பத்தையும் சரி என் குடும்பத்தையும் சரி எதை எப்ப பேசணுங்கிறதுலாம் இருக்கு. சன்னுக்கு மகளோ மருமகளோ மகனோ மருமகனோ யாரா இருந்தாலும் எதை எப்ப பேசணும்னு தெரியும். அரசியலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. விஜய் அவர்களுக்கு ஒரு புரிதல் வந்து விட்டது அரசியலை பற்றி. டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் பாலிடிக்ஸ். அது சரியாக செய்கிறார்கள். என்ன தேர்தல் வர இருக்கிறது, எதை எல்லாத்தையுமே ஒரே நாள் சொல்ல முடியாது நம்மளால. எது எப்ப பண்ணணும்னு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, பார்க்க வேண்டியது. அவர் விஜய் வந்து 3 சொல்லிட்டாருன்னு இப்ப பாருங்க, கடப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஆல் இண்டியா லெவல்ல ஒண்ணு வந்தது. எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நிஜமாமே அது மோடிக்கு ஒரு பெரிய சவாலாகியது. சமாளிச்சிட்டாரு. அதுதான் மோடி எப்பவுமே சொல்லுவாரு, கிரைசிஸ் நீ ஆப்பர்ச்சுனிட்டியா பண்ணிக்கணும், அதான் டைம் ஃபேக்டர். அதை விஜய் கையாளுகிறார். ஏன்னா நான் இன்னொன்னு கேட்கிறேன், சமயம் வரும் 5 வருஷத்துக்கு ஓட்டிட்டாங்களே ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி கொடநாட்டுல கேஸ்ல ஒண்ணுமே பண்ணாத விட்டாங்களே, ஏது? அதே மாதிரி துரைமுருகன் மணல் வாரி கொள்ளையத்துல சுப்ரீம் கோர்ட்டே 5 கலெக்டர் மேலாம் நடவடிக்கை எடுக்கிறோம், சிபிஐ இடி ரைட்லாம் சொன்னாங்க. மத்திய அரசாங்கமும் சரி, இதே அமித்ஷாவும் இதே நரேந்திர மோடி பிரதமருடைய சர்க்காரும் 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நடவடிக்கை எடுக்காதே விட்டாங்களே, அதுவும் ஒரு சமயம் தானே. இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கலா நீங்க அப்ரோச் பண்ண பார்க்கணும் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க. ராபர்ட் வாட்ரா என்று சொல்லக்கூடிய பிரியங்கா காந்தியினுடைய கணவர், சோனியா காந்தியினுடைய மருமகன், அவர் மீது பாஜக தமாது ஸ்ரீன்னு ஒரு புத்தகம் போட்டாங்க, சன் இன் லா, மிஸ்டர் சன் இன் லான்னு. அந்த புத்தகம் வந்து 2013 பிரசுரிச்சாங்க. 10,000 கோடி சாப்பிட்டாருன்னுட்டு. நாங்க ஆட்சிக்கு வந்து நடவடிக்கை எடுத்தோம். 12 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே பண்ணலையே. அதெல்லாம் எல்லாருமே நம்ம குழு தமிழ் நேயர்களுக்கு சொல்லணும் இல்லையா சார்? தொடர்ந்து இந்த சட்டசபையில 59 திமுக உறுப்பினர்களுக்கு கார் வேணாம், நீங்க நலிவடைஞ்ச உறுப்பினருக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு பின்னடைவு தான். இது ஸ்டாலினுக்கு ஒரு நம்ம விஜய் முதலமைச்சருக்கு ஒரு பின்னடைவு. அவங்க அரசாங்கத்தின் குடும்பம் பொதுமக்களுடைய ஒரு அனுதாபத்தை பார்க்கிறார்கள். அதுல வந்து 59 பேருக்கு கார் கொடுக்க வேண்டாம்னு சொன்னது ஒரு வரவேற்கத்தக்கது. அதை பார்த்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப அதிமுகவும் சொல்லுவாங்க. காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? தோழமை கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஆக மொத்தம் இந்த ப்ரப்போசல் டை டவுன் ஆயிடும், ஒன்றும் மேல போகவே போகாது. இன்று காலை கூட நான் பார்த்தேன் சில பத்திரிகைகளில், ஒவ்வொரு டொயோட்டா காரு, கியா கார் எல்லாம் ஒவ்வொருத்தர் போட்டி போட்டு வராங்க. இப்போ 234 கார் வாங்கணும்ட்டு. அது இது ஒரு மானிய தொகையாக கொடுத்தா கூட எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா நீங்க வந்து வருஷத்துல 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னதை விட ஒரு டென்யூருக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா விஷயத்தை முடிச்சுடலாம். நீ கார் வாங்கி நீ என்னோட பண்ணிக்கோன்னு. இதுல ஒரு பிரச்சனை என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த கார் வந்து சீஃப் செக்ரட்டரி பேர்ல தான் இருக்கும். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா யார் இன்சூரன்ஸ் கட்டுவாங்க? யார் போலீஸுக்கு போய் ஃபைல் பண்ணுவாங்க? எத்தனையோ பிரச்சனை இருக்கு. இது என்ன, மற்ற மாநில அரசாங்கங்கள் செய்யாததை முயற்சி செய்து விஜய் அவர்கள் செய்தார்கள். அதில் அவருக்கு ஒரு தடங்கள் ஏற்படுவது உண்மை. பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். மாசத்துக்கு நீ எங்க ஒன்னா போய்க்க, என்ன ஒன்னா பண்ணிக்கோன்னு. அகில உலக டிராவலுக்கு கூட வருஷத்துக்கு ஒரு தடவை நீ எங்க ஒன்னா போயிட்டு வரலான்னுட்டு 5 லட்ச ரூபா கொடுத்துடுறாங்க. ஸோ அது அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கிராண்டின் எய்டு கொடுத்துட்டா சரியா போயிடும். சார், அகைன் கமிங் பேக் டு விஜய் சார், விஜய் வந்து காங்கிரசினுடைய கூட்டணியில தொடருவார் நீங்க நினைக்கிறீங்களா? இனி வரும் தொடர மாட்டார். அதிமுகவில் இருக்கக்கூடிய வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் போன்றவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் கட் பண்ணிடுவார். காரணம், அதற்கு சமிக்கைகள், பல சிக்னல்ஸ் டெல்லியில் கிடைக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு
பல தூதரகங்களுக்கு சென்று தமிழ்நாட்டில் அந்நிய முதலீடு வேண்டும் என்றெல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் விஜய் சார்பாக. அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? விஜயா, சீஃப் மினிஸ்டரா? அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி விஜய்க்கு பிடிக்கல. விஜய்க்கு பிடிக்காதது இன்னொன்னு, 3 பேர் கொலை செய்யப்பட்ட தமிழ்காரர் ராகுல் காந்தி கிட்ட ஒரு அனுதாப செய்தி வேணா மீண்டும் பதிவிட ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டில் மாணிக் தாக்கூர் என்ன பண்றாருங்க? எல்லாரும் இந்த என் விஸ்வநாதன் மந்திரி மேல புகார் இருக்கிறது, ப. சிதம்பரமே புகார் சொல்லி இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேனே. முதலமைச்சர் அவ்வளவு கட் பண்ணணும்னு பாக்குறாரு. எப்படி 144 சீட்டு உங்களுக்கு ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் வந்ததோ அந்த 144 கையில வச்சுட்டு இருக்காரு அவர், இன்க்ளூடிங் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ்காரங்க எல்லாம் தாவேக்கால சேர தயாராக்காங்க. ராகுல் காந்திக்கு பெப்பே. எப்படி ராகுல் காந்தி ஸ்டாலின் முதுகுல குத்தினான்னு சொன்னாரோ அதே மாதிரி இந்த 5 எம்எல்ஏக்களும் ராகுல் காந்தி முதுகில் குத்தி விட்டு தாவேக்காவை சேர்ந்து விடுவார்கள். என்ன பண்ணுவீங்க அப்போ? பூண்டோடு கைலாசம். தமிழக அரசியலில் 2027 பல நிகழ்வுகள் நடக்கிறது என்று நினைச்சு அதெல்லாம் தான் இருக்கும். தமிழக ஒரு வெற்றி கழகத்தினுடைய ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக 5 வருடம் பயணம் செய்வார்கள். அடுத்த 5 வருடம் வந்தாலும் வருவார்கள். எப்படி புஷியான சொன்னாரோ திமுக இனி ஆட்சிக்கு வருவது கடினம். பொதுமக்களிடையே நிறைய விரோதம் இருப்பதாகத்தான் நினைக்கிறேன். டெல்லியில் அதான் அதனுடைய இணைப்பின் பார்த்தால்தான் அமித்ஷாவுடைய விசிட்டும். அதை தவிர இன்னைக்கு நைனா நாகேந்திரன் டெல்லிக்கு வான்னு சொல்லி பாஜக தலைமை நைனா நாகேந்திரன் அழைத்திருப்பதும் ஒரு புதிய மாறுதலாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பி. குரு தமிழ் சொந்தங்கள் இருந்து விடைபெறுவது ராஜகோபாலன். நன்றி, நமஸ்காரம்மா. சார், தேங்க்யூ சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா வந்து காங்கிரஸ்ல தொடர மாட்டாரு, ராகுல் காந்திக்கு பெப்பே அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும். இல்லங்க, அவர் ரொம்ப அழகா அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. நிறைய விஷயம் அதுல விஜய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்னன்னா, இந்த நதி பிரச்சனை, தமிழகத்தின் நதி பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படிங்கிற விஷயத்துல அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. 2029 நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் தமிழகத்திலிருந்து நிகழும். அது கண்டிப்பாக தேசிய தலைமையான பாஜகவுக்கு ஒரு பிளஸ் ஆக அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இன்றைக்கு நைனா டெல்லி அழைப்பின் பின்னணி என்ன அப்படிங்கறத அடுத்த காணொலியில உங்களுக்கு பிரத்யேகமாக சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தமிழக அதற்கு முன்னதாக சுபாவிடம் இருந்து ஒரு கேள்வி. அமித்ஷாவிற்கு விஜய் என்ன ஒரு பெட்டி கொடுத்தாரே, அது என்ன பெட்டி? அது காமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க, நான் பதில் சொல்றேன். ஓகே. கேள்விகளுக்கு கேள்வி கொடுக்கும் பெரிய ஜாம்பவான் சார். நீங்க உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் நேரம் பகிர்ந்தமைக்கும் இணைப்பில் இணைந்தமைக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.